வணக்கம் நண்பர்களே. ஒரு அடி கூட நடக்க முடியலையா? காலையில எழுந்தவுடன் மூட்டு வலி குத்தி கொண்டே இருப்பது போல இருக்குதா? 90 வயதானாலும் கூட குதிரை மாதிரி ஓட வைக்க ஒரு பழமையான பாட்டி வைத்தியம் இப்ப உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இது உங்க வாழ்க்கை. எங்க ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்களுடைய வயசு 85. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அதிகாலையில எழுந்ததும் வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க. பிறகு தோட்டத்து வேலைய செய்வாங்க. அப்புறம் கோவிலுக்கு நடந்தே போவாங்க. எப்படி இது சாத்தியம்னு கேட்டா, அவங்க சொன்ன ரகசியம்தான் இந்த மருந்துகள். சோ இப்ப பார்க்க போறது எல்லாமே அவங்க சொன்ன ஒரு ரகசியமான மருந்து தான். அதுக்கு முன்னாடி மூட்டு வலி எதனால வருது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ மூட்டு வலி வர்றதுக்கான காரணத்தை தெரிஞ்சுட்டு அதை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெமெடியை நம்ம பண்ணலாம். ஸோ மூட்டு வலி வர்றதுக்கு முக்கிய காரணமே உடல்ல கால்சியம் குறைவதனால. அடுத்து விட்டமின் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின் டி உள்ள குறைபாடுனால. ஸோ இந்த கால்சியமும் விட்டமின் டி ஊட்டச்சத்தும் ரொம்பவே நம்ம உடலுக்கு அத்தியாவசியமானது. ஸோ இது ரெண்டுமே குறையும் பொழுது எலும்புகளுடைய அடர்த்தியும் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அங்கே உடல் வேகமாகவே எலும்புகள் தேய்மானம் அஞ்சு உடல் ரொம்ப வீக்காக ஆரம்பிக்கும். ஸோ உடம்புல இன்ஃப்ளமேஷனும் வர ஆரம்பிச்சிடும். வயது காரணமாக கார்டிலேஜ், அந்த எலும்புகளில் மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த கார்டிலேஜ் தேய்மானமாகி அதுவும் குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் இவை எல்லாத்தையுமே சரி பண்ண ஒரு சிம்பிளான சொல்யூஷன் இருக்குது. அதுதான் நம்ம பார்க்க போகிற ரெமிடிங்க. ஸோ இந்த காரணங்கள்னால தான் உங்களுக்கு மூட்டு வலி வருது. முக்கியமாக வயதானவர்களுக்கு எதுக்கு வருதுன்னா, வயது அதிகரிக்க அதிகரிக்க உடலில் கால்சியம் சொல்கிற அந்த ஊட்டச்சத்து குறைஞ்சு தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்னதான் நீங்கள் கால்சியம் நிறைந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்டாலும் உடல் முழுமையாக கால்சியத்தை உறிஞ்சு கொள்ளவே முடியாது. ஏன்னா வயது அதிகமாயிட்டு. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் கால்சியம் நிறைந்த உணவுகளை எடுக்கணும். அப்படி எடுத்துமே சிலருக்கு ரிசல்ட் வராது. ஏன்னா அங்கே விட்டமின் டி குறைபாடு இருக்கும். ஸோ நீங்கள் கால்சியம் நிறைந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதை முழுமையாக உடல் உறிஞ்சுறதுக்கு விட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் விட்டமின் டியை உடலுக்கு எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் கால்சியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறணும். ஸோ விட்டமின் டி நிறைந்த உணவுகள் என்னென்னா, நம்மளுக்கு விட்டமின் டி சூரிய ஒளியில் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது. ஸோ தினமுமே நீங்கள் 10 நிமிடம் சூரிய ஒளியில் நின்றாவே போதும். உங்களுக்கு டைரெக்டாக உங்கள் உடம்புக்கு தேவையான விட்டமின் டி கிடைச்சிடும். அடுத்து முட்டையோடைய மஞ்சள் கருவில் விட்டமின் டி கிடைக்குது. காளானை நீங்கள் வெயிலில் காய வச்சு அடுத்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கும். ஏன்னா நம்ம சன்லேருந்து விட்டமின் டி கிடைக்குதா. ஸோ அந்த சன் ஒளி காளானில் படும்போது காளானில் ஆல்ரெடி விட்டமின் டி கிடைக்குது. ஆனால் நம்ம சன் ட்ரை பண்ணும் பொழுது அதிகமான விட்டமின் டி கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ சில உணவுகளில் தான் விட்டமின் டி கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தவறு என்னன்னா, கை வலி கால் வலி முக்கியமாக மூட்டு வலினால நிறைய பேர் அவதிப்பட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உங்களுக்கு கால்சியம் சத்து உங்களுக்கு குறைபாடாக இருக்கா அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே கால்சியம் மாத்திரையை வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாத்திரையை 1 மாதம் 2 மாதம் சாப்பிடுவாங்க. ஸோ கால்சியம் மாத்திரை சாப்பிட்டா அவங்களுக்கு சரியாகாது. அதுக்கு முக்கிய காரணமே அவங்க உடம்புல விட்டமின் டி குறைபாடு இருக்கிறதுனால தான். ஸோ விட்டமின் டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் உங்களுடைய கால்சியம் நிறைந்த அந்த கால்சியம் சத்தை முழுமையாக உறிஞ்சி உடலுக்கு கொடுக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஸோ இந்த மாதிரி தான் இனிமேல் இங்கே உணவுகளை எடுத்துக்கிறோம். கால்சியம் நிறைந்த உணவுகள் அப்படின்னா முருங்கைக்கீரை, பால், முட்டை, இது எல்லாமே கால்சியம். உளுந்து, எள்ளு, இது எல்லாமே கால்சியம் நிறைந்த உணவுகள். சியா சீட்ஸ், ஆளி விதைகள், இது எல்லாமே கால்சியம் நிறைந்த உணவுகள். கண்டிப்பாக இந்த உணவுகள் எல்லாத்தையும் நீங்கள் எடுக்கணும். ஸோ விட்டமின் டி நிறைந்த உணவுகளை எடுத்துட்டு கால்சியம் நிறைந்த உணவுகளை எடுக்கும் பொழுது உடல் முழுமையாக அப்சார்ப் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஸோ இப்போ அந்த ரெமெடியை பார்த்துடலாம். ஸோ நம்ம இப்போ தயாரிக்க போகிற இந்த ரெமெடிக்கு முக்கியமாக 3 பொருட்கள் நம்ம பயன்படுத்த போகிறோம். அது என்னென்னா, வெந்தயம்ங்க. உங்களுடைய சமையலறையில் இருக்கக்கூடிய பொருள் தான். எல்லாமே சமையலறையில் இருக்கக்கூடியது தான். வெளியில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. வெந்தயம், ஜீரகம்,
சுக்கு, இது 3ம் நம்மளுடைய சமையலறையில் எப்போவுமே இருக்கும். ஸோ இது 3மே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு காம்பினேஷன். ரொம்பவுமே சிறப்பான ஊட்டச்சத்துக்களை கொண்டது இது 3மே. ஸோ இதை 3ஐயும் ஏன் பயன்படுத்துகிறோம்? எவ்வளவோ நம்மளுடைய சமையலறையில் பொருட்கள் இருக்குது, ஆனால் இந்த 3ஐயும் பயன்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வெந்தயம் என்ன பண்ணுதுன்னா, மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த லூப்ரிகேஷனை அதிகரிக்கும். அதே மாதிரி மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலி வீக்கத்தை குறைக்கும். அதனால தான் நம்ம வெந்தயம் சேர்க்குறோம். அடுத்து ஜீரகம் எதுக்காக சேர்க்கிறோம்னா, டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுறதுக்காக நம்ம ஜீரகம் சேர்க்கிறோம். அடுத்து சுக்கு ஏன் சேர்க்கிறோம்னா, உடல் சூட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும், உங்கள் உடலில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கும். ஏன்னா ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும் பொழுதும் உங்கள் உடலில் அங்கங்கே வலி ஏற்படும். ஸோ உங்களுக்கு தலையிலேருந்து கால் பாதம் வரைக்கும் சீராக ரத்த ஓட்டம் இயங்கணும். அப்போ தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ ரத்த ஓட்டம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வலி ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அந்த ரத்த ஓட்டத்தை சீராக்குறதுக்கு சுக்கு பயன்படுது. சுக்கு இல்லைன்னா இஞ்சி. ஸோ இது 3மே சேர்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மிராக்கிளான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதனால தான் இந்த 3 பொருட்களை நம்ம எடுத்திருக்கோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதற்காக இந்த 3 பொருட்களை எடுத்தோம் அப்படின்னு. ஸோ இந்த 3 பொருட்களை எப்படி சரியான முறையில் தயாரிக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்பவும் முக்கியமான பகுதி, இதை கவனிங்க. அதாவது இதுக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிறணும், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கிறணும், ஒரு சின்ன துண்டு சுக்கு எடுத்துக்கிறணும். ஸோ இதுதான் அளவு. சரியான அளவுகளை பயன்படுத்தினா தான் சரியான பலன்கள் கிடைக்கும். அடுத்து இது எல்லாத்தையுமே லேசாக வறுத்து பொடி பண்ணிக்கிறோங்க. பொடி பண்ணிட்டு 1 டம்ளர் தண்ணி போட்டு நல்லாவே கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு காலையில் வெறும் வயிற்றில் இதை குடிக்கணும். ஸோ குடிக்கிறதுக்கான நேரம் இது காலையில் வெறும் வயிற்றில். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து செய்யணும். ஸோ ஒரு நாள் சாப்பிட்டுட்டு எனக்கு சரியாகலை, மூட்டு வலி சரியாகலை அப்படின்னு சொல்லவே கூடாது. எப்போதுமே இயற்கையான உணவுகள் மெதுவாகத்தான் ரிசல்ட் கொடுக்கும், ஆனால் அது பெர்மனண்டாக கொடுக்கும். ஆனால் நீங்கள் வெளியில் போய் வாங்கி சாப்பிடக்கூடிய இது மாத்திரை மருந்து எல்லாமே என்ன செய்யும், தற்காலிகமாக வலி நிப்பாட்டும். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி வலிக்குது, உங்களுக்கு கால் வலிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னா கால் வலிச்சோன்னே போய் மாத்திரை வாங்குவீங்க, போடுவீங்க, வலி நிற்கும், திருப்பி வந்துடும். ஆனால் இந்த ரெமெடி என்ன பண்ணணும்னா உங்களுக்கு திருப்பி வராது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து 15 நாட்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். தொடர்ந்து எடுக்கிறதுல தான் விஷயமே இருக்குது. ஸோ ஒரு நாள் எடுத்துகிட்டு இது சரி வரல அப்படிலாம் விட்டுறாதீங்க. தொடர்ந்து 15 நாட்கள் எடுத்திங்கன்னா உங்கள் உடம்புல என்னென்ன நடக்கும்னா, மூட்டு வலி குறைய ஆரம்பிக்கும், கால்களில் ஏற்பட்ட அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாமே போக ஆரம்பிக்கும், உங்களுடைய பாடி நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும், உங்கள் உடம்புல நல்லாவே ஒரு எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், உங்களுடைய உடல் நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும். ஒரு அடி கூட நடக்க முடியலன்னு இருந்தவங்க கூட இப்போ நல்லாவே நடக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த ஒரு ரெமெடி. இந்த ரெமெடி எடுத்துக்கிறதுனால எந்த ஒரு பக்க விளைவும் இல்லை. ஆனால் அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவோடு எடுத்தால் அது மருந்தாக செயல்படும். அளவுக்கு மீறினால் அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சுகளை ஏற்படுத்தும். ஸோ இது உணவே மருந்து கான்செப்ட் தான். நம்மளுடைய சமையலறையில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வச்சு நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரெமெடி. அதனால நீங்கள் அளவாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் தொடர்ந்து எடுக்கிறது ரொம்ப சிறப்பானது. இந்த ரெமெடி எடுக்கும் பொழுது சில விஷயங்களை நீங்கள் கவனிச்சுட்டு தான் எடுக்கணும். அதிகமாக குடிக்கக்கூடாது. முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்து டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய டாக்டர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது சர்க்கரை நோயாளிகள் உங்களுடைய மருத்துவர்கிட்ட அணுகிட்டு எடுக்கிறது. ஏன்னா சர்க்கரை நோயாளிகள் ஆல்ரெடி மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஸோ இந்த வெந்தயம் இதெல்லாம் எடுக்கும் பொழுது ரியாக்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய உடல்நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களுடைய டாக்டர்கிட்ட அணுகிட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது நேச்சுரலான ரெமெடி தான். ஆனால் கரெக்டான அளவு எடுக்கணும். பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. வாழ்க வளமுடன்.